சென்னையை சேர்ந்த ராஜவேல், அவரது 22 வயது மகன் திருமணி உள்ளிட்டோர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தனர். இவர்களது சுற்றுலா வாகனம் நேற்று நர்பால் என்ற இடத்தின் அருகே ஸ்ரீநகர் குல்மார்க் சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பாதுகாப்பு படையினருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் அவர்கள் மீது கல்வீச்சில் ஈடுபட்டனர். இந்த கல்வீச்சில் திருமணி சென்ற சுற்றுலா வாகனமும் சிக்கியது. சரமாரியாக கல்லெறி நடந்ததில் திருமணி படுகாயமுற்றார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவலறிந்த ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி மருத்துவமனைக்கு நேரில் சென்று திருமணியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். கல்வீச்சில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் தான் அவமானமுற்று தலை குனிவதாக அவர் கூறினார். மேலும் இது மிகவும் துயரமான, இதயத்தை நொறுக்கும் சம்பவம் என்றும் மெஹபூபா முஃப்தி வேதனை தெரிவித்தார். அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது தொகுதியான பீர்பாவில் சுற்றுலா பயணி பலியானதற்கு மன்னிப்பு கோருவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் தங்கள் அணுகுமுறையை கைவிட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வீச்சில் திருமணி பலியானது குறித்து மகம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.